லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட நம்ம ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு நம்ம செய்யும் போதே பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க. நான் வந்து 1 கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துருக்குறேன். ஸ்லோவாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸை ரொம்ப பண்ணணும் இல்லைங்க, லைட்டாக வந்து நமக்கு முறுமுறுனானா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுத்தா போதுங்க. வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம். 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். 1 வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் 1 வெங்காயம். கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம வந்து 2 ஸ்பூன் பீன்ஸு, 2 ஸ்பூன் கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி ஒரு 2 ஸ்பூன். இந்த காய் வதங்கிறதுக்கு 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க காய். இப்போ வந்து தக்காளி, சின்ன தக்காளி 1 போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த கப்பால் தாங்க ஓட்ஸ் எடுத்தோம். நம்ம இந்த கப்பால் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக தான் போட்டோம் உப்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. நம்ம காய் வந்து நல்லா வெந்துடுச்சா குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வந்து வெயிட் ரொம்ப கம்மியாகுங்க. டயட் பண்ணுறவங்களாம் நம்ம ஓட்ஸ் சாப்பிட்லாங்க. ஓட்ஸ் வந்து நம்ம பால் இந்த மாதிரி சர்க்கரை அந்த மாதிரி போட்டு தாங்க சாப்பிடுவோம். ஓட்ஸ் வந்து நம்ம கிச்சடியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறியெல்லாம் போடுறோங்க, அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க காய். ஓட்ஸ் வந்து நம்ம டிஃபனாக நம்ம காலையில் செஞ்சு கொடுக்கலாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஓட்ஸு ஒரு பால் செய்கிறதோட கொடுக்குறதோட இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே போல் பேக்கெட்டில் வருதுங்க கிச்சடின்ட்டு, ஓட்ஸ் கிச்சடின்னு வருது. அதோடு நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப்பு எடுத்தாவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுங்க. அதனால் டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும், வெயிட் வந்து கம்மி பண்ணுன்றவங்களுக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. காயெல்லாம் வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து மிளகு பொடி போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாங்க. ஓட்ஸ் வந்து சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா நம்ம வறுத்துட்டோம். அதனால் ஓட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். வெந்து வர ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து பாவ் பாஜி மசாலா கொஞ்சம் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. இல்லைன்னா கூட பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. எதனா ஒன்று போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பாவ் பாஜி மசாலையை தான் போடணுன்னு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரட்டுங்க. நான் எடுத்துக்கிற காய்கறிக்கு 1 கப்பு ஓட்ஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுனங்க. இப்போ நீங்கள் வந்து காய்கறி ஜாஸ்தி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கிச்சடியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துருக்குறோம். நம்ம 1 கப்பு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக ஆகிடுங்க. சுகர்காருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு ஏன்னா சுகர்காருக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பசி எடுக்குங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கிச்சடி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு ஓட்ஸ் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வந்து நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணணும் நம்ம அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஓட்ஸ் ரொம்ப நல்லதுங்க.
நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காத இந்த மாதிரி ஓட்ஸ் கிச்சடி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி லிக்விடாக இருந்தால் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, ஓட்ஸ் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி காய்கறிங்களாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வந்து ஓட்ஸில் செஞ்ச கிச்சடி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சுகர்காருக்கும் வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வயிறும் ஃபில்லிங்காக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.